காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்தீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்தீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்தீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 119 111 வசனம். உடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டு இருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, ஏதோ இந்த இடத்துல தேவன் செய்த அற்புதங்கள், தேவன் செய்த அதிசயங்கள், அவருடைய அடையாளங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு சாட்சிகளாகவே தேவன் ஏற்படுத்துகிறார். சங்கீதம் 19 7ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் அப்படி சொல்லுகிறார், உம்முடைய சாட்சிகள் பேதையை ஞானியாக்குதான். இங்க இவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உம்முடைய சாட்சிகளை நான் எனக்கு நித்திய சுதந்திரமாக்கி கொண்டேன். எத்தனை ஒரு மேன்மையான ஒரு அறிக்கை அது. நம்முடைய சுதந்திரத்தை நம்ம பிரியமனுள்ள எதை வச்சு சொல்லுவோம்? நம்முடைய சொத்துக்களை, நமக்கு உண்டாயிருக்கிற வசதிகள், இவை எல்லாவற்றையும் இது என் சுதந்திரம் சொல்லுவோம். ஆனா பெரும்பாலுமாய் வேதத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வார், கர்த்தர் என் சுதந்திரம், அவர் என் பாத்திரத்தின் பங்குமானவர், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். பிரியமல்ல, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னு. இங்கே உம்முடைய சாட்சிகளே எனக்கு நான் நித்திய சுதந்திரமாக்கி கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய சாட்சிகளை நாம் தொடர்ந்து தியானிப்போம். அது நமக்கு வேண்டிய சுதந்திரத்தை, அது நமக்கு வேண்டிய விடுதலையை, அது நமக்கு வேண்டியதான மேன்மையை. நீ எந்த அளவுக்கு தேவன் செய்த அற்புதங்களை, அவர் செங்கடலை பிளந்தது சாட்சி, யோர்தானை 2ஆய் பிளந்து அங்கே 12 கோத்திரங்களுக்கு தக்கதாக கற்களை நிறுத்தினது சாட்சி, 10 வாதைகளும் நமக்கு சாட்சி தான். அவர் செய்த அற்புதமெல்லாம் சாட்சி. இதை தியானிக்க தியானிக்க உனக்குரிய சுதந்திரத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உடைய சாட்சிகளே என்னுடைய நித்திய சுதந்திரமாக்கி கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இன்னைக்கு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சாட்சியை அவர்கள் கேட்டு அவர்களும் சாட்சிகளாய் மாறு. கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையில சாட்சியா அவர்களை நிலைநிறுத்தும். உங்க அற்புதங்களின் வழியா, அதிசயங்களின் வழியாய் கர்த்தர் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்தீங்க. God bless you, church. Have a blessed day. Amen.